இதுக்கு முன்னாடி நடந்தது ஒரு அவசரமான நிகழ்வு, அவ்வளவுதான். அத கல்யாணோட ஏத்துக்கவே முடியாது. ஆனா இதுக்கு அப்புறம் நடக்க போகுதே, அதுதான் எல்லாருக்கும் மன நிறைவை கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்க போற கல்யாணமா இருக்கும். சரி சரி, நீ காவிய உள்ள கூட்டு போ போ. போலாம். ம், வாங்க. சாரி, நான் வந்து தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே நானே நானே. என் முன்னாடி நிக்கிறது நீதான்றதை என்னால் நம்பவே முடியல காவியா. ஆனாலும் என் மனசுல நீ வருவேன்ற நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் போன உசிரி திரும்ப வந்துச்சு. ஒருவேளை நான் வராம போயிருந்தா ரம்யா கழுத்துல தானே தாலி கட்டியிருப்பீங்க. என் மனசும் உசுரும் உங்ககிட்ட இருக்கும்போது நான் ரம்யா கழுத்துல தாலி கட்டியிருந்தாலும் அது வெறும் கயிறாதான் இருந்திருக்கும். பிடிக்காதவங்களோட 100 வருஷம் வாழ்றதை விட பிடிச்சவங்களோட ஒரு நிமிஷம் வாழ்றதுதான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் உங்க கூட வாழும்போது தான் எனக்கு கிடைக்கும். அதான் உங்களுக்கு அதை கொடுக்க தான் நான் திரும்பி வந்திருக்கேன். மனசுக்குள்ள எவ்வளவு அன்பையும் காதலையும் உடைச்சு வச்சுக்கிட்டு ஏண்டி என்னை இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்ட? உங்களோட உண்மையான அன்புக்கு நான் பொருத்தமானவளான்னு எனக்கு தெரியல பார்த்தி. அதனாலதான் உங்களை விட்டு விலகி போக முடிவு பண்ணேன். ஆனா உங்களோட உண்மையான அன்பும் காதலும் என்ன உங்ககிட்டயே திரும்ப கொண்டு வந்துருச்சு. என் மனசுல நீங்க இருக்கீங்கங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வராததுனால உண்மையாவே நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். என்ன நீங்க ஏத்துக்கலையோன்னு தவிச்சிட்டேன். ஆனா உங்க விருப்பத்தை நான் படிச்சதுக்கு அப்புறமா என்னால என் மனசை மாத்திக்காம இருக்க முடியல. அதான் உங்களை தேடி ஓடி வந்துட்டேன். இனிமே இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் பார்த்தி.
காத்திருந்தேன் தெரியுமா காவியா? இனிமே செத்தா கூட நான் நிம்மதியா செத்து போவேன். இனிமே உனக்கு துணையா நானும், எனக்கு துணையா நீயும் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் இருக்கணும். I love you காவியா. ஐ லவ் யூ பார்த்தி. ரம்யா, 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 இப்போ உனக்கு உடம்பு எப்படிடா இருக்கு? உனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ தைரியமா இரு. உனக்கு ஒண்ணும் இல்ல. இனிமே நான் இருந்து என்னமா பண்ண போறேன்? ஏமா என்ன காப்பாத்துன? என்னடி பேசுற? பார்த்தி மாமா காவியா கூட சந்தோஷமா வாழ்றத பார்த்து தினம் நான் சாவறதுக்கு ஒரேடியா செத்து போயிடலாமா? ஏன் கடவுள் என்ன மட்டும் இப்படி தண்டிக்கிறாருன்னு தெரியல. நான் என்னமா பாவம் பண்ண? நீ பாவம் பண்ணல ரம்யா, நான் தான் பாவம் பண்ணிருக்கேன். அதனாலதான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கு. மா அழாதம்மா, நீ அழாத. நீ எனக்காக ரொம்பவே அவமானப்பட்டுட்ட. எல்லாரும் உன்னை அக்யூஸ்ட் மாதிரி பேசினாங்க. நீ எனக்காக தானேம்மா எல்லாமே பண்ண. ஆனா எல்லாரும் உன்னை கெட்டவள பேச ஆரம்பிச்சாங்க. அதாம்மா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அருணாச்சலத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் நான் எவ்வளவு உதவி பண்ணிருப்பேன். நன்றி கெட்டவங்க, அவங்கள சும்மா விடவே மாட்டேன். பார்த்திக்கு காவியாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சதா அர்த்தமா? இல்ல ரம்யா, இனிமே அவங்களை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு. மெதுவா மெதுவா. ஹலோ, வணக்கம் மேடம், லேப்டாப் சர்வீஸ் சென்டர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணு ரம்யா மேடம் லேப்டாப் சர்வீஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல உள்ள ஃபைல் எல்லாம் ரெக்கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ரெக்கவர் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருக்கேன் மேடம். மேடம்க்கு ஃபோன் பண்ணேன், மேடம் எடுக்கல. அதான் மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்ப நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேன்பா, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஓகே மேடம், வச்சிரேன். உன் லேப்டாப்பை சர்வீஸ்க்கு கொடுத்திருந்தியா? ஆமாமா, ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்திருந்தேன். அந்த சர்வீஸ் இன்ஜினியர் தான் கால் பண்ணாரு. அது ரெடி ஆயிடுச்சு மேடம். டாக்டர் உங்களை வர சொன்னாரு. ஓ அப்படியா? இதோ நான் வரேன். ஓகே மேடம். நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள, மாமா, அந்த கப்பை கொடு. ஏன் மாமா? அட குடுறா. இப்போ இது முக்கியம் இல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு மாமா? மாமா மாப்பிள, என்ன மாமா? ஏய் மாப்பிள, இப்பதான்டா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இது பார், நீ நினைச்ச மாதிரியே பார்த்தியும் காவியாவையும் சேர்த்து வச்சிட்டேடா. அதனால இந்த மாமா உனக்கு ஒரு அன்பு பரிசு கொடுக்க போறேன். பரிசா? யா. என்ன மாமா? அது எப்படி டக்குன்னு கொடுக்கறது? கொடுங்க. கொடுத்துட்டா? ம்.
பிரியா வாமா வா. வாமா வாமா பிரியா. சாரிம்மா, நீ இருக்கும்போது நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஆனா ஒண்ணு, உனக்காக இன்னொரு கணத்தை விட்டு வச்சிருக்கேன். நீதாம்மா அதை ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணிட்டா போச்சு. மாமா 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 அங்க பாருங்க. நான் கேட்கிறேன், பிரியா ஏன் அந்த கையை முறுக்குற? இங்க வரமா, ஜீவா செஞ்ச உதவிக்கு காலத்துக்கும் நீயும் காவியாவும் அவனுக்கு நன்றியோட இருக்கணும். என் மாப்பிள்ளை மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரல, காவியாவை அந்த ரோடிங்க கடத்திட்டு போயிருப்பானுங்க. கரெக்டா இவன் அன்னைக்கு டைம்க்கு வந்ததுனால தானே இப்ப பார்த்தியும் காவியாவும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. உண்மைதான் சித்தப்பா. இவர் மட்டும் இல்லனா இன்னைக்கு பார்த்தியும் காவியமும் சேர்ந்திருக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, என்ன மட்டும்தான் உங்களால சந்தோஷமா வச்சுக்க முடியல. மத்தவங்க எல்லாரையும் நீங்க சந்தோஷமா பாத்துக்கிறீங்களே, அதான் உங்க ஃப்ரெண்டு காயத்ரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. என் தங்கச்சி சக்தி பிரச்சனையில மாட்டினா அவளுக்கும் ஹெல்ப் பண்ணீங்க. இப்போ காவியாவுக்கும் ஹெல்ப் பண்றீங்க. ஆனா என்னமோ தெரியல, என்ன மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏங்க அதனாலதான் என்னாலதான் உங்க வாழ்க்கை போச்சு, நிம்மதி போச்சுன்னு எல்லாம் சொன்னீங்க. ஏங்க என்னங்க, அது ஏதோ ஒரு எமோஷனலா அப்படி சொல்லிட்டேன். அதுக்காக அதையே பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் தொங்கிட்டு இருப்பாங்களா? மனுஷன்னா யாருங்க? தப்பு பண்றவன் தான் மனுஷன், தப்பு பண்ணாதவங்க எல்லாம் மனுஷனே இல்ல. நான் பண்ணது தப்பு தான், நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா மறுபடியும் அதே சொல்லி என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, இப்பெல்லாம் நான் முழுசா மாறிட்டேன். அந்த பழைய ஜீவாலாம் எப்பவோ செத்துட்டான். இப்ப உங்க முன்னாடி நிக்கிறது நியூ ஜீவா வெர்ஷன் 2.0. எந்த ஜென்மத்திலையும் இந்த பிரியாவை பிரியவே மாட்டான். ஓ, காலம் முழுக்க உங்களுக்கு துணையாவே இருப்பேங்க. ஏங்க என்னங்க, நான் இவ்ளோ எமோஷனலா பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சிரிக்கிறீங்க. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு என்னமோ உங்க மேல நம்பிக்கையே வரல. பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்படியே இருக்கீங்கன்னு. என்ன மாமா இப்படி சொல்லிட்டு போறா? மாப்ள, இந்த மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன மாமா? பாத்துக்கலாம். டேய் மாப்ள, மாமா ஆனா ஒன்றா, உனக்கும் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ரம்யா, ரம்யா, உடம்புக்கு எப்படி இருக்கு? அத்தை எங்க? டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. ரம்யா, என்னது ஜூஸ் குடிக்காம அப்படியே வச்சிருக்க? மெடிசின்ஸ் எடுக்கும்போது எம்டி ஸ்டொமக்ல இருக்கக்கூடாதுன்னு தெரியும்ல. இந்த ஜூஸை சாப்பிடு. இந்தா. எனக்கு வேணாம் ஜிகே. ரம்யா, எதுவுமே சாப்பிடாம இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த ஜூஸையாவது குடி ப்ளீஸ். ரம்யா, குடி.
கார்த்தி மாமாக்கும் காவியாக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ண போறாங்களா? வர வெள்ளிக்கிழமை மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றாங்க. ரம்யா, இனிமே அவங்கள பத்திலாம் பேச வேண்டாம் ரம்யா. நீ நடந்ததே நினைச்சிட்டு இருந்தேன்னா உன்னால திரும்ப ரெக்கவர் ஆகி நார்மல் ஆக முடியாது. யூசி, அதான் உன்னோட புக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்தேன். ஓகே, உன்னோட ஃப்ரீ டயத்தில் நீ இதை எல்லாமே படி. அப்பதான் உனக்கு மைண்டு கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஓகே, ஜூஸ் சாப்பிடு சாப்பிடு ரம்யா. ரம்யா, ஏய் ஏய் ரம்யா, என்னாச்சு ரம்யா? ஏய் 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 பார்த்து. இட்ஸ் ஓகே. இரு ரம்யா, 1 செகண்ட். சாரி ஜேகே. சாரி? எதுக்கு ரம்யா சாரிலாம்? இட் ஆல் ஹேப்பன்ஸ். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கொடு ரம்யா. காலையில கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். ஷே, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லத்த, ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நான் உன்னை இங்க வர சொன்னேனா? முதல்ல வெளியே போ. அத்த, வாட் இஸ் வெளியே போ. ரம்யா தனியா இருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லி தான் நான் வந்தேன். நீ கூட இருந்தாதான் அவளுக்கு பிரச்சனையே வரும். நீங்க இருந்து கிளம்பு. பெரிய நியாயஸ்த மாதிரி மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடியும் பேசினல. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. உன்னை பார்க்கவே பிடிக்கல. போ, கிளம்பு நீ. நீங்க எடுத்த தப்பான முடிவுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போக பார்த்தது. ரம்யாவோட வாழ்க்கைக்காக இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது எந்த விதத்துல நியாயம் அத்த? என்ன நியாயம் அநியாயம் இதெல்லாம் பேசிக்கிட்டு என் முன்னாடி நின்னு வச்சுக்கோ. இதை பாரு, அசிங்கமாயிடும். உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது, துரோகி. ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே அத்தனை பேர் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தின. சத்தியமா இன்னைக்கு நான் சொல்றேன், ரம்யா உனக்கு கிடைக்கவே மாட்டா. இங்க இருந்து போன்னு சொன்ன. போ. காவியா, அத்தை, இந்தம்மா காஃபி சாப்பிடு. ஐயோ என்ன அத்தை, நீங்க ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? உன்னை நான் புரிஞ்சுக்காம நிறைய நேரங்கள்ல எவ்வளவோ கொடுமைப்படுத்திருக்கேன். அந்த பாவத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சு என்ன நான் ஆறுதல் படுத்திக்கிறேன். என்ன அத்தை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை நான் எப்பவுமே அத்தையா பார்த்ததில்ல, இன்னொரு அம்மாவா தான் பாக்குறேன். என் அம்மாவுக்கு என்ன திட்ட மட்டும் இல்ல, அடிக்கவும் உரிமை இருக்கு. உங்க மேல எனக்கு எந்த வருத்தமோ கோவமோ இல்ல அத்தை. நான் உனக்கு பண்ண கொடுமைக்கும் துரோகத்துக்கும் நீ என்ன அம்மான்னு சொல்லி நான் பண்ண பாவத்தை எல்லாம் தொடச்சிட்டம்மா. அத்தை என்னத்த நீங்க? அத்தை, மண்டபத்துல இருந்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பேச முடியல. அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட நான் கேட்கலாமா? என்னம்மா கேளு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தரை காதலிச்சுங்கிறதுக்காக தானே நீங்க பார்த்திய ரம்யாக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணீங்க. ஆனா திடீர்னு உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களே, ஏன் அத்தை? ஐயோ அத்தை, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? நீ தப்பா கேட்கலம்மா, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
சரி, பார்த்தி எங்கம்மா? அவர் இப்போ வெளியே போயிருக்காரு அத்தை. அவனை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த பேச முடியாது. இப்ப உங்ககிட்ட அதுக்கான காரணத்தை சொல்றேன். நான் ஏன் பார்த்தி ரம்யா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன்னா அதுக்கு காரணம் ஜீவாதான். எனக்கு புரியல அத்தை. நீ காதலிச்சது ஜீவாவை தானே எனக்கு தெரியும் காவியா.